பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனை கேட்டருளினார். நமக்கு ஒரு தேவன் இருக்கின்றார். அவர் இரக்கத்தின் தேவன், மனதுருக்கத்தில் ஐஸ்வர்யர். ஆகவேதான் தாவீது மேற்கூறிய வசனத்தின்படி அவரை பாடி சங்கீதங்களால் ராகம் இசைத்து அவரை கருத்தாய் ஆராதிக்கின்றான். தாவீதும் தன் வாழ்விலே கண்ட உபத்திரவங்கள் கொஞ்சமல்ல. சிறு பிள்ளையாய் இருந்ததிலிருந்து வளர்ந்து முதியவனாகி அவனுக்கு சிறு பிள்ளைகளாய் பிறந்தவர்கள் நிமித்தமும் உபத்திரவங்களை கண்டவன் அவன். ஆம், உபத்திரவத்தின் குகையிலும் தெரிந்தெடுக்கும் தேவன் அவனோடு இருந்தார். இத்தகைய பாதையில் கடந்து சென்ற அவனை தகப்பன் முதற்கொண்டு சகோதரர் வரை அற்பமாய் எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவரோ உபத்திரப்பட்ட அவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் அதன் மத்தியிலும் தம்மை அவன் ஆராய்த்தபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தார். தாவீதும் தனது வாழ்விலே ஒருவரையும் அற்பமாய் எண்ணாமல் ஆடுகள் முதற்கொண்டு அனைத்தையும் அரவணைத்து ஓர் நல்மைப்பனாய் கடந்து சென்றான். இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசத்தின் ராஜாவாய் நியமிப்பதற்கு முன்பதாக சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கின்றவர்கள் யாவருக்கும் அவன் தலைவனானான். அவர்களை அற்பமாய் எண்ணாமல் வழிநடத்தினான். ஆகவே உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணுகிற பலர் இருப்பினும் மனதுருக்கத்தின் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உபத்திரவத்தில் காணப்படுவோருக்கு நம்மால் இயன்றவற்றை செய்வோம். மனிதர்கள் மத்தியில் இரக்கமுடையவர்களாய் இருப்போம். இறைவனின் இரக்கத்தை பெறுவோம். God bless you abundantly.